11 வயது சிறுமிக்கு அரங்கேறிய சம்பவம். 38 வயதுடையவர் யாழ்ப்பாணத்தில் கைது. அயன் படத்தின் பாணியில் உடலில் ஒட்டி எடுத்து வரப்பட்ட ஒரு தொகை நிதி மோசடிகளுக்காக பயன்படுத்தும் உபகரணங்கள். இலங்கை வந்த 9 சீனர்கள் கட்டுநாயக்கவில் அதிரடி கைது. பெண்கள் கடத்தப்பட்டு மட்டக்களப்பில் கொலை செய்யப்பட்ட பின்னணியில் வேலை பார்த்தவர்களுக்கு நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. பணப்பையை புத்தளத்தில் துளைத்த யாழ்ப்பாண நபருக்கு போலீஸ் அத்தியட்சகரின் நெகிழ்ச்சி செயல். மோசடிக்காரர்களை பெரும்பான்மையை காட்டி நீங்கள் பாதுகாக்கவே முடியாது, மோசடி அரசை கவிழ்ப்போம் என்றார் முஜிபுர் ரஹ்மான். பல வாகனங்களை மோதி தள்ளிய கார், 13 பேர் வைத்தியசாலையில். நடந்தது என்ன? ஐஸ் போதைப் பொருட்களோடு கிளிநொச்சியில் இளைஞன் கைது. பெண் மருத்துவரை பாலியல் ரீதியாக தாக்கிய நோயாளி ஏப்ரல் 27 வரை விளக்கமறியலில். சிறுமியொருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்துள்ளதோடு 11 வயதுடைய மூளாய் பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமியை அவரது வீட்டில் அருகே வசிக்கும் 38 வயதுடைய நபரே இவ்வாறு கடந்த சில தினங்களுக்கு முன் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளதாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. குறித்த 38 வயதான சந்தேக நபரை வட்டுக்கோட்டை போலீசார் இன்றைய தினம் அதிரடியாக கைது செய்துள்ளதோடு சிறுமி யாழ் போதனா வைத்தியசாலையில் பரிசோதனைகளுக்காக சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார். விசாரணைகளை குறித்த சந்தேக நபரிடம் மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அயன் திரைப்படத்தில் வருவது போல் தங்களது உடல் மற்றும் ஆடைகளுக்குள் திட்டமிட்ட முறையில் செல்லோடேப் மூலம் ஒட்டி மறைத்து வைத்திருந்த 383 பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசிகள், 101 டேப் கணனிகள் மற்றும் 6 வைஃபை ரவுட்டர்களோடு இலங்கைக்கு வருகை தந்த 9 சீனர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதோடு மொத்த இலத்திரனியல் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இணையவழி நிதி மோசடிகளை முன்னெடுப்பதற்காகவே இவர்கள் இவ்வாறு வந்துள்ளதோடு இவர்கள் ஒளித்து வைத்திருந்த முறையும் கொண்டு வந்த பொருட்களும் இலங்கை சுங்க திணைக்களத்துக்கே பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. குறித்த 9 சீன பிரஜைகள் இன்று அதிகாலை 12:25 மணியளவில் சீனாவின் குன்மிங் நகரிலிருந்து சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான MU 6912 ரக விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததோடு 2,40,20,000 ரூபாய் பெறுமதியான மின்னணு தொடர்பு சாதனங்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் இவர்களிடமிருந்து கைப்பற்றியுள்ளனர். முதல் கட்ட விசாரணைகளில் இவர்கள் இலங்கையில் தங்கியிருந்து இணையத்தில் நிதி மோசடி செயல்பாடுகளில் ஈடுபட திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. குறித்த சீன பிரஜைகளை தமது பொறுப்பில் வைத்துள்ள சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு அண்மை காலமாக சீனர்கள் இலங்கைக்கு வந்து இங்கு இருந்து இணைய மோசடிகளில் ஈடுபட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் மட்டக்களப்பில் பரபரப்பினை உண்டாக்கிய பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 4 பேரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கவும் சம்பந்தப்பட்ட நகைக்கடை உரிமையாளர்களை பிணையில் செல்லவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்துக்கு நேற்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சந்தேக நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்சினி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு சந்தேக நபர்களிடமிருந்து நகைகளை கொள்வனவு செய்த 2 நகைக்கடை உரிமையாளர்களையும் பிணையில் விடுவிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். எதிர்வரும் 29ஆம் தேதி வரை 4 சந்தேக நபர்களையும் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளதோடு விசாரணைகளில் வவுனதீவு காஞ்சரம்குடா பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர், 22 வயதுடைய கணவரின் தம்பி, கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி மற்றும் திருகோணமலை வீதியைச் சேர்ந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் மருந்துகளை விநியோகித்தவரும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். இவர்களில் மயக்க மருந்துகளை பெற்றுக் கொடுத்த முச்சக்கர வண்டி சாரதி ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் நகைக்கடை உரிமையாளர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து பல வாகனங்களை மோதி தள்ளி விபத்துக்குள்ளாகியதில் 13 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இரவு 7 மணியளவில் நடந்துள்ளது. எஹலியகொட நகரின் பிரதான வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று திடீரென சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்துள்ள நிலையில் நிலை தடுமாறி ஓடிய குறித்த கார் வீதியில் நின்றிருந்த மற்றும் பயணித்துக் கொண்டிருந்த ஏனைய பல வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதியுள்ளது. குறித்த கடுமையான விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் 3 முச்சக்கர வண்டிகள் 2 கார்கள் என மொத்தம் 6 வாகனங்கள் கடுமையாக சேதமாகியுள்ளது. 13 பேர் இந்த விபத்தில் சிக்கி காயமடைந்ததோடு உடனடியாக மீட்கப்பட்டு எஹலியகொட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதோடு இவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்து இடம்பெற்ற நேரம் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணத்தில் வாழும் நபரின் தொலைந்து போன பணப்பையை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கண்டெடுத்து உரியவரிடம் கையளித்த நிகழ்ச்சி சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதோடு குறித்த போலீஸ் அத்தியட்சகரை பலரும் பாராட்டி வருகின்றனர். யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தை சொந்த இடமாக கொண்ட ஒருவர் புத்தளம் பகுதியில் 30,000 ரூபாய் பணத்துடன் பணப்பையை தொலைத்துவிட்டு தேடித் திரிந்துள்ளார். புத்தளத்துக்கு வேலை காரணமாக சென்ற யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பணப்பையொன்று வீதியில் விழுந்து கிடப்பதை பார்த்து அதனை எடுத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு பணித்துள்ள நிலையில் குறித்த கைப்பைக்குள் இருந்த ஆவணங்களை வைத்துக் கொண்டு அது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அதனை நேற்றைய தினம் தொலைத்த பணப்பை உரிமையாளரிடம் கையளித்துள்ளார். அனுர அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் தமக்கிருக்கும் 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தி நிலக்கரி மோசடியில் ஈடுபட்ட அமைச்சரை பாதுகாத்தாலும் சட்டத்தின் முன்பு சம்பந்தப்பட்ட அனைவரையும் நாங்கள் நிறுத்தப் போவது உறுதி என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆக்ரோஷமாக தெரிவித்துள்ளார். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இவர் இதனை தெரிவித்துள்ளதோடு அரசாங்கம் தனது பெரும்பான்மையை பயன்படுத்தி நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிக்கும் என்பது எமக்கு முதலே தெரியும், ஆனாலும் ஊழலுக்கு இடமளிக்க மாட்டோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று மோசடிக்கு ஆதரவாக வாக்களித்து தங்களை பாதுகாத்துக் கொண்டுள்ளனர் என்பதை மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளனர். முஜிபுர் ரஹ்மான் இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற பெரிய மோசடிகளில் ஒன்றாக இதனை வர்ணித்துள்ளதோடு தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் நாட்டுக்கு நேரடியாக 22 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் இது அரச கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையிலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மோசடிக்கு அமைச்சர் குமார ஜெயக்கொடி மாத்திரம் பொறுப்பல்ல, இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்ட முழு அமைச்சரவையுமே பொறுப்பு கூற வேண்டும். நாடாளுமன்றத்தில் பிரேரணையை தோற்கடித்தால் இந்த பிரச்சனை முடிந்து விடாது. இப்போது சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் எவ்வளவுதான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல்வாதிகளை பாதுகாத்தாலும் மக்கள் பணத்தை சூறையாடிய எவரும் சட்டத்திலிருந்து தப்பவே முடியாது என்றும் முஜிபுர் ரஹ்மான் எம்பி மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் வீழ்ச்சியடைந்து செல்லும் பொருளாதாரத்தை அரசியல் அனுபவம் உள்ள ரணில் விக்ரமசிங்கவால் மாத்திரமே கட்டியெழுப்ப முடியும். ஆகவே ரணிலின் பிரயோசனத்தை நாட்டு மக்கள் பெற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று காலையில் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இவர் இதனை தெரிவித்துள்ளதோடு கடந்த அரசாங்க காலங்களில் இடம்பெற்றது போலவே தற்போதும் நிலக்கரி மோசடி இடம்பெற்றுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளதன் மூலம் அரசாங்கம் தவறை தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளது. மக்கள் இந்த அரசாங்கத்தை கடந்த கால அரசாங்கங்கள் செய்த தவறை செய்யாமல் இருப்பதற்காகவே தெரிவு செய்தார்கள். இதனால் அரசாங்கத்தின் தவறுகளை கடந்த காலங்களிலும் இவ்வாறான தவறுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அத்துடன் நாட்டை கட்டியெழுப்ப பல சட்டங்களை எமது காலத்தில் நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம். குறிப்பாக பொருளாதார கொள்கை சட்டம் தற்போது முற்றாக மீறப்பட்டு வருகின்றது. இது ஒரு பாரிய பிரச்சனை. நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் பாரிய மாற்றம் தேவை. அதனால் அந்த மாற்றத்தை நாட்டில் ஏற்படுத்துவதாக இருந்தால் அதனை 50 வருட கால அரசியல் அனுபவம் உள்ள ரணில் விக்ரமசிங்கவால் மாத்திரமே முடியும். அவருக்கு பொருளாதார முகாமைத்துவம் குறித்து சிறந்த அனுபவம் இருப்பதோடு சர்வதேசம் குறித்தும் சிறந்த புரிதல் இருக்கின்றது. இதனால் அவரின் பிரயோசனத்தை நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த நாடு மீண்டும் காலனித்துவ நிலைக்கு செல்லும். ரணில் விக்ரமசிங்க 2022 நாட்டை பொறுப்பேற்கும் போது டாலர் ஒன்று சட்ட ரீதியில் 380 ரூபாவுக்கு இருந்தது. வெளியில் 400 ரூபாவுக்கு விற்பனையாகி வந்தது. நாட்டின் பிரதமர் பதவி மற்றும் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்லவே திட்டமிட்டார் என்றும் இவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவில் சட்டவிரோதமான முறையில் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த இளைஞர் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் அதிகாரிகளுக்கு நேற்று மாலை 4 மணியளவில் ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் அம்பல் நகர் பகுதியில் விசேட சோதனை நடவடிக்கை நடந்தபோது சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய ஒருவர் சோதனையில் சிக்கியுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 3 கிராம் 100 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை போலீஸ் காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சந்தேக நபரை இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளனர். போதனா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் ஒருவரை பாலியல் ரீதியாக தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட நோயாளியை ஏப்ரல் 27 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு களத்துறையின் பதில் நீதிபதி பந்துல வீரசிங்க உத்தரவிட்டுள்ளார். மகாகம சமகிபுர தன்னேகேன பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் தலையில் ஏற்பட்ட காயத்தோடு முதலில் பின்புற அடிவார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நாகோட போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சம்பவம் நடந்த நேரத்தில் 22ஆம் வார்டில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். புத்தாண்டு தினத்தன்று மாலை 6:30 மணியளவில் ஒரு பயிற்சி மருத்துவர் நோயாளியின் இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்க சென்றபோது குறித்த சம்பவம் நடந்துள்ளது. பரிசோதனையின் போது நோயாளி தனது மார்பை முறையற்ற விதத்தில் தொட்டதாக மருத்துவர் குற்றம் சாட்டியுள்ளார். அவரை எச்சரித்து காவல்துறையில் புகார் அளிப்பதாக கூறிய போதிலும் மீண்டும் அவரை பரிசோதிக்க திரும்பிய போது
போது நோயாளி அதே வேலையை மீண்டும் செய்துள்ளார். மருத்துவமனை போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து களுத்துறை தலைமையகத்தின் பிரதம ஆய்வாளர் நல்லக்க குணசேகரவின் அறிவுறுத்தல்களின் பேரில் விசாரணை ஆரம்பமாகியுள்ளது.